Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 25th ஜூலை 2025. டேட் பாருங்க, ஒரு பேலண்ட்ரோ மாதிரி இருக்கு, 25/07/25. இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸை வந்துட்டு மார்க் பண்ணிடுறோம். அண்ட் தென் நம்மளோட நியூஸ் பேஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு பண்ணி வச்சிடுறோம். நேற்றுலேருந்தே மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மொமெண்டமாகவே தான் போயிட்டுருக்கு. செல்லர்ஸ் வந்துட்டு டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ இன்னைக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த வெர்டிக்கல் லைன் வந்துட்டு நம்மளோட ஓப்பனிங் கேண்டில், இன்னைக்கோட ஓப்பனிங் கேண்டில் நீங்கள் பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோவை காட்டிலும் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ கிளியர் கேப் டவுன் ஓப்பனிங்கு. கிளியர் கட்டாக இந்த லெவல்ஸுக்கே அவங்க வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு கொண்டு வரல. நல்ல ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு என்ன பார்க்குறோம்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்துட்டு உடனே இருக்குது. நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஒரு ரொம்ப நேரம் வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு நல்லா வாலட்டைலாகவே சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு ஒரு மேஜரான சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆகுது. இந்த இடம் வந்துட்டு மேஜரான சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆகுது. பின்னாடி வரேன். ஏன்னா இங்கேயுமே கரெக்டாக அந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் மறுபடியும் மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகி தான் கீழே கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வந்துட்டு ட்ரேட் எடுத்திருக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணிட்டு ஒரு 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 கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த இடத்துலயே கன்சாலிடேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணிட்டு தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து தான். பட் ஆக்சுவலி பார்த்தோம்னா, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம வந்துட்டு எக்ஸாக்ட்டா வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்திருப்போம். இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னைக்கு நல்லாவே பாருங்களேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ரேஞ்சுக்குள்ளேயே தான் கன்சாலிடேஷனாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு தான் மறுபடியும் கீழ கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கரெக்ட்டா 24,800 ஒரு ரவுண்ட் ஃபிகர் லெவல்ல தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு டெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நியர் டு 24,800ன்ற லெவல் கிட்டவே அது அந்த லெவல் வரைக்கும் கொண்டு போல. பட் இதுதான் இன்னைக்கு கம்ப்ளீட் மூவ்மெண்ட்டே வந்துட்டு இந்த ஒரு ரெக்டாங்கிள்குள்ளேயவே தான் மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டாவே தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நீங்க நல்லாவே பாருங்க, இன்னைக்கு மொமெண்டம் கேண்டில்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்ல வந்துட்டு மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. நம்மளுக்கு இருக்கிறது கிடைச்ச ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்திருப்போம். சின்ஸ் நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டை வந்துட்டு அவங்க நல்லா ப்ரீச் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இன்னைக்கு வேற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு கிடைக்கல. ஏன்னா 24,800ன்ற லெவல்ல வந்துட்டு ஓஏயும் நல்லா இருக்கு. ஸோ பையர்ஸ் அந்த இடத்துல நல்லாவே கீழ இருந்து புஷ் பண்ணியிருக்காங்க. செல்லர்ஸுமே 24,900 அண்ட் 25,000லயும் புஷ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மார்க்கெட் ஸ்டார்ட்டிங்லேயே நம்மளோட ஓஏ வந்துட்டு 25,000ல செல்லர்ஸ் வந்து டேக் பார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அங்கேருந்து கொண்டு வர பார்த்துட்டாங்க. பட் வந்துட்டு நல்ல ஒரு டக் ஆஃப் வார் தான் நடந்திருக்கு. 24,900 அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல பையர்ஸ்னால. பட் 24,800ல வந்துட்டு அவங்க சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் அதை தாண்டி இன்னும் வந்துட்டு கீழே விழ முடியாம பையர்ஸ் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட பிசிஆர் ரேஷியோ அப்படி புட்கால் ரேஷியோ என்னவா இருந்துச்சுன்னா, ஓப்பனிங்கே வந்துட்டு 0.7ல இருந்துச்சு. இட் இஸ் கிளியர்லி அ பியரிஷ் மூவ்மெண்ட். அண்ட் மார்க்கெட் எண்டிங் டைம்ல 0.58 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ சென்டிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டா பியரிஷ் சென்டிமெண்ட் தான். ஏன்னா ஓப்பனிங்கும் கேப் டவுன் ஓப்பனிங்கு 24,975 ஆல்மோஸ்ட் 25,000ல இருந்து மார்க்கெட் 24,800 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து தான் ஃபினிஷ் பண்ணியிருந்திருக்காங்க.
ஸோ இது வந்துட்டு ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட் அப்படின்ற இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிளியரா தெரியுது. அண்ட் இன்னைக்கு ஃப்ரைடே வேற மார்க்கெட் வந்துட்டு 2 நாள் வந்துட்டு ஒரு ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? இந்த லெவல் வந்துட்டு ஹோல்ட் ஆகுமா? இல்ல மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துட்டு பையர்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துப்பாங்களா? அப்படின்றத நம்ம மண்டே மார்க்கெட்ல எப்படி இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்டில் தென், சி யூ.